I welcome you to learn English. அவர் பேசி இருக்கணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? He should be spoken, he should speak, he should have spoken. இந்த மூணில் எது கரெக்ட்? I welcome you to this channel, Syntax. உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அவர் பேசியிருக்கணும், ஆனால் பேசலை அப்படின்னு தான் அர்த்தம். He should be spoken, he should speak. He should speak அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு அர்த்தம். He should have spoken. That is the correct answer. அவர் பேசியிருக்கணும், ஆனால் பேசலை. He should have spoken. இந்த should have அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தைகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த spoken அப்படிங்கிறது past participle. eaten, taken இந்த மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். தண்ணீர் தொட்டி நிரப்பப்பட வேண்டும். இது எப்படி சொல்கிறது? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வாட்டர் டேங்க் ஷுட் பி ஃபில்டு, வாட்டர் டேங்க் ஷுட் ஃபில், வாட்டர் டேங்க் ஷுட் ஹேவ் ஃபில்டு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தண்ணீர் தொட்டி நிரப்பப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வாட்டர் டேங்க் ஷுட் பி ஃபில்டு. தி ஷுட் பி ஓகே, நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஃபில்டு அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். வாட்டர் டேங்க் ஷுட் ஃபில். அதுக்கு என்ன அர்த்தம்? தண்ணீர் தொட்டி நிரப்ப வேண்டும். அதாவது அந்த வாட்டர் டேங்கே ஃபில் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ மீனிங்லெஸ் சென்டென்ஸ். வாட்டர் டேங்க் ஷுட் ஹாவ் ஃபில்டு, நிரப்பப்பட்டிருக்கலாம். ஸோ வாட்டர் டேங்க் ஷுட் பி ஃபில்டு. அந்த ஷுட் பி ஃபில்டு நிரப்பப்பட வேண்டும். ஷுட் பி டேக்கன் எடுக்கப்பட வேண்டும். ஷுட் பி கிவன் கொடுக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் வேர்பை ரீப்ளேஸ் பண்ணி இந்த டேர்ம்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஆன்சர் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. நான் வர வேண்டும். ஐ ஷுட் ஹேவ் கம், ஐ ஷுட் கம், ஐ ஷுட் பி கம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ ஷுட் ஹேவ் கம். நான் வந்திருக்கலாம், ஆனால் வரல அப்படின்னு அர்த்தம். வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இந்த ஷுட் ஹேவ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. அதாவது ஒரு செயல் செஞ்சுருக்கணும், ஆனால் செய்யலை அப்படின்னு அர்த்தம். ஐ ஷுட் கம், தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நான் வர வேண்டும். ஐ ஷுட் கம், நான் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு அர்த்தம். ஐ ஷுட் பி கம், இது கிராமட்டிக்கலாக ராங் சென்டென்ஸ். ஓகே, ஐ ஷுட் பி கம்மிங் அப்படின்னு இருக்கணும். இங்கே வந்து கம் அப்படிங்கிறதுனால அந்த சென்டென்ஸ் கிராமட்டிக்கலாக ராங் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எல்லோரும் வரவேற்க வேண்டும். நல்லா கவனித்து பாருங்கள். எல்லோரும் வரவேற்க வேண்டும். எவ்ரி ஒன் ஷுட் இன்வைட் வருமா? எவ்ரி ஒன் ஷுட் பி இன்வைட்டட் வருமா? எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் இன்வைட்டட் வருமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எல்லோரும் வரவேற்க வேண்டும். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எவ்ரி ஒன் ஷுட் இன்வைட். அடுத்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்? எவ்ரி ஒன் ஷுட் பி இன்வைட்டட். ஷுட் பி இன்வைட்டட் அப்படின்னா எல்லோரையும் வரவேற்க வேண்டும். ஒவ்வொருவரையும் வரவேற்க வேண்டும். எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் இன்வைட்டட். எல்லோரும் வரவேற்றிருக்கலாம், இன்வைட் பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஷுட் பி, ஷுட் ஹாவ் இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய சென்டென்சஸ் இதே மாதிரி எழுதி பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு மறக்காது. மாடல் சென்டென்சஸ் பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் மாடல் சென்டென்சஸ் பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமரோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.